ஹலோ கைஸ், நாங்க வேட்டையன விடாமுயற்சி படத்துக்கு ஆப்போசிட்டா தான் இறக்கி அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, வேட்டையின் டீம் எல்லாருமே இந்த வருஷம் ரிலீஸ் ஆக போற இந்த படத்துக்காக தான் ஆர்வமா காத்துக்கிட்டு இருந்தாங்க. அது இல்லாம நம்ம தலைவர் ஃபேன்ஸே பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தானுங்க. ஏன்னா, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு அப்டேட் கொஞ்ச நாள் முன்னாடி தான் விட்டாங்க. இந்த படம் கன்ஃபார்ம் ரிலீஸ் ஆக போகுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. நடுவுல கொஞ்ச நாள் முன்னாடி வந்த அப்டேட்டுக்கு அப்புறம் நடுவுல ஒரு பெரிய கேப்பே இருந்ததுன்னு சொல்லணும். இப்போ ஒரு பயங்கரமான டீசர் ஒண்ணு ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த டீசர்ல என்ன காட்டுறாங்க அப்படின்னா, ஒரு பயங்கரமான என்கவுண்டர் எல்லாம் போடுற ஒரு எக்ஸ் போலீஸ்மேன் அப்படிங்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. இப்போ அவரை கூப்பிட்டு மறுபடியும் ஏதோ ஒரு பிரச்சனையில சிக்க வச்சு, அந்த பிரச்சனையை எப்படி முடிக்கிறோம் அப்படிங்கிறத ஒரு பட ஸ்கிரிப்டா பண்ண போறாங்க அப்படின்னு ட்ரைலரை வச்சு ஒரு மாதிரி அனலைஸ் பண்ண முடியுது. இதில் கேரக்டர்லாம் பயங்கரமாக இருக்கும் போட்டிருக்கு. ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இருக்காங்க உள்ள. அதுலேயும் ஃபகத் ஃபாசில் கேரக்டரில் என்னவா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவே பயங்கர ஆர்வமாக இருக்கேன் நான். ஸோ இந்த மாதிரி கதைகள் நிறையா இருக்குது. பட் ட்ரைலரை பார்த்து எதையுமே முடிவு பண்ண முடியாது. பொறுத்திருந்து பார்ப்போம். நம்ம தலைவருக்கு எந்த கெட்டப் கொடுத்தாலும் கரெக்டாக தான் இருக்கும். 73 வயசா 74 வயசான்னு தெரில. இந்த வயசுலேயே மனுஷன் தீயாக இருக்கார். இந்த பாட்டை பார்த்த உடனே ஒரு இந்த படம் படம் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஹைப் வந்திருக்கும். அதுலேயும் மஞ்சு வாரியர்லாம் வேறு லெவலில் இருந்தாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்னென்னலாம் இந்த படத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒருவேளை இந்த படமும் விடாமுயற்சியும் ஒரே நாள் ரிலீஸ் ஆனா விடாமுயற்சியா வேட்டையனா? பொறுத்திருந்து பார்ப்போம். போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா.